இந்நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் சிண்டா. வணக்கம் நேயர்களே, இது நீங்க சொல்லுங்க சீசன் 7. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு 2 இளையர்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல சந்திக்க போறோம். வணக்கம் திரு விக்னேஷ். வணக்கம் கேசவன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ ஏன் இவங்க இன்னைக்கு ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம பேச போற தலைப்பு அப்படி யூத் கைடன்ஸ், அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வழக்கம் போல நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றதை விட இவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்க கிட்ட கேட்கலாமா? வாங்க. ஓகே, விக்னேஷ், கேசவன் உங்ககிட்ட அப்புறம் வரேன். ஸோ யூத் கைடன்ஸ் அப்படின்ட்டு சொல்லும் போது வாட் டு யூ திங்க் அப்படின்னா என்ன? நம்ம 100% ஒன்றும் நம்ம வழியில் போக முடியாது. இது somebody must guide us to a certain level. எப்போ துணையாக இருக்கணும். ஓகே, கேசவன் அதே காப்பி அடிக்கூடாது. யூத் கைடன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுங்க. யூத் கைடன்ஸ்னால் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் நம்ம மாதிரி வந்து இப்போ நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. ஸோ இந்த மாதிரி கைட் பண்ணுறதுனால நம்மளோட டேலண்ட்ஸ் வந்து வெளியாக்கலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு பெர்செப்ஷன் சொன்னார் கேசவன். ஸோ விக்னேஷ், நீங்கள் சொன்னீங்க இப்போ யூத் அப்படின்னு சொல்லும்போது இளையர்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் வந்து தேவை அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம், ஒரு இளையரா நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கைடன்ஸ் சீக் பண்ணுவீங்க அண்ட் யாருக்கிட்டேருந்து கைடன்ஸ் சீக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்லி வந்து என்னோடய பெற்றோர்கள் தான் சீக் பண்ணுவேன். இன்னொன்று வந்து சிண்டா. பிகாஸ் நான் இப்போ பண்ணுற என்ன சிண்டா ப்ரோக்ராம்னு எனக்கு சிண்டாவில் உதவி செய்யுது. படிப்புக்கும் சரி அவங்க தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கேட்டோம் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் டிசிஷன் உங்களுக்கு தான் இருக்குமா, இல்லை அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை, நம்மளோட அவங்க சொல்கிற அட்வைஸ் நான் யோசிச்சு பார்ப்பேன். முடிஞ்சுன்னா நான் ஒத்துக்குவேன். ஓகே, ஸோ கடைசியாக உங்கள் பேரண்ட் கிட்ட நீங்கள் போய் கேட்ட ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? கடைசியாக வந்து என்னோட முடிஞ்ச எந்த கோர்ஸுக்கு போடணும்னு டிசைட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னால் நீயே சூஸ் பண்ணிப்பாருன்னு. மோஸ்ட்லாம் நான் மெக்கானிக் இன்ஜினியரிங் தான் போகணும். அப்போ எனக்காக வந்து சர்ச் பண்ணாங்க, அது மெக்கானிக் இன்ஜினியர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் ஃபியூச்சர் அப்படின்னு. ஸோ அவங்க அட்வைஸை கேட்டுக்கிட்டு சிந்தாலுக்கு என்னோட ஒன் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அவரும் கேட்டுக்கிட்டு நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் எனக்கு உதவி செய்ய முடியும்னு. ஓகே, ஸோ கேசவன், உங்ககிட்ட இருந்த எந்த டேலண்ட் வந்துட்டு உங்கள் பெற்றோர்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ வெளிக்கொண்டு வர ஹெல்ப் பண்ணாங்க? ஃபுட்பால், டான்ஸிங். ஓகே, ஸோ எனக்கு டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஷை டைப், ஆள் முன்னாடிலாம் டான்ஸ் ஆட மாட்டேன். ஸோ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னால் முடியும், எனக்கு தெரியும் உன்னால் முடியும். ஸோ என்னை கைட் பண்ணி நானும் சிந்தா ஹெல்ப்பும் வச்சு இப்போ நான் வந்து சிந்தாவில் கேம் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். சிலப்போ எனக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, டான்ஸ் குரூப்னு க்ரியேட் பண்ணியிருந்தேன். வெளியும் ஆடுவேன். பெர்ஃபார்மன்ஸில் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, எவ்ரிதிங். ஓகே, ஸோ அது ஒரு ப்ரொஃபஷன், ஒரு பார்ட் டைம் இது மாதிரி ஒரு பேஷன். இன்னொரு பேஷன் ஃபுட்பாலும் விளாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலாக. அது இன்னொரு பேஷன். இது வந்து எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுது. எங்கள் அம்மாவுக்கு வந்து டான்ஸிங் பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். சரி, உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னு ஆசை? வாட் யூ மீன், டீனேஜ் தான் இருக்கீங்க, இருந்தாலும் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை? எனக்கு வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும். எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா? எனக்கு டான்ஸ் தெரியும். உங்களால் ஃபுட்பால் ஆட முடியும், ஈஸியாக முடியாது. ஹார்ட்ஸே மல்டி டேலண்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நான் போய் என்னோடய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ விக்னேஷ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி ஓகே இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எப்போவுமே நினச்சிங்களா, இல்லை அது ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு டீனேஜாகவே இருந்திருக்கீங்களா? யங் டைமில் அந்த பரவாயில்ல அப்படியே போயிட்டே இருப்போம், என்ன நடக்குதுன்னு. அப்புறம் செகண்டரி ஸ்கூல் தான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த மாதிரினா.
அப்போ அப்பா வந்து வேலை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதை யோசிச்சு பார்த்தேன், ஃப்யூச்சர் நம்மளும் வேலை செய்யணுமே என்னை பற்றினு. அப்புறம் தான் எங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த மாதிரி மெக்கானிக் இன்ஜினியரிங். ஆக்சுவலி நான் உண்மையான ஆசை தான் மெரின் இன்ஜினியர் ஆகணும்னு. கொஞ்சம் சின்ன வயசு எங்கள் நேவி ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசு அப்படின்னும் போது எந்த வயசுல நீங்க வந்துட்டு? சின்ஸ் பிரைமரி 1 பிகாஸ் நேவி ஃபோர்ஸ்லாம் பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி நேவியில் இருக்காங்க. ஸோ அவங்க பேசுனது எனக்கு ஒன்றும் நேவியா பார்க்க நல்லா இருக்கு அந்த ஆசை வந்துட்டு எனக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று ஐயோ இது கொஞ்சம் முன்னாடியே நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கைடன்ஸ் எனக்கு முன்னாடியே கிடச்சிருந்ததுன்னா இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கலாமே, அப்படி ஏதாவது ஒரு ரெக்ரெட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி ஆமாம், நான் வந்து செகண்ட் ஸ்கூல் வந்து ஆக்சுவலி நான் வாஸ் இன் எக்கனாமிக் ஸ்ட்ரீம். ஸோ ஒழுங்காக படிக்கல, அப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே இருந்தேன். ஸோ பேரண்ட்ஸ் கொடுத்த அட்வைஸ் நான் அவ்வளோ எடுத்துக்கல விளையாண்டுக்கிட்டு. பிகாஸ் மியூசிக் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன், சும்மா டேப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி அவர் ஸ்டார்ட் டு ஃபைண்ட் மியூசிக். ஸோ இதிலே எப்படியே விட்டுட்டேன். ட்ராப் டு டெக்னிக்கல் ஸ்ட்ரீம். அதான் யோசிப்பேன், இந்த மாதிரி சான்ஸ் போயிட்டேன். இதே நான் எக்கனாமிக் அது இந்நேரம் நான் பாலியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் செஞ்சுட்டு இருப்பேன் மாதிரி இல்லை. ஸோ டைம் ரிக்ரெட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் உங்கள் கூட இருந்த நண்பர்கள் அவங்களும் வந்துட்டு they didn't support you அந்த மாதிரி இல்லை, அவங்களும் இதே மாதிரி இருந்துட்டாங்களா? சில பேர் இருந்தால் சில பேர் என்ன மாதிரி இருந்தாங்க. நம்ம ரொம்ப யோசிச்சாங்க, போச்சு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு வந்துட்டு எத்தனை சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 5. ஸோ நீங்கள் 6 பேர் டுகெதர். ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு டைம் இருக்குமா, அந்த ஒரு பொறுமை இருக்கா? 6 பேர்கிட்டயே உட்காந்து ஒரு கைட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் 6 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அம்மா அப்பா கிட்ட? எப்படி அந்த டைம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுவீங்க? எல்லாம் நம்மளே டைம் எடுத்துக்கோம். நம்ம டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, அதுக்கு நம்ம மேனேஜ் பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ண தெரியணும். எல்லாத்துக்கும் பிஸி இதெல்லாம் இருக்குது, அதுக்குன்னு நம்ம சில டைம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் வந்து எத்தனாவது பிள்ளை வீட்டில்? ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ உங்களுடைய சிப்ளிங்ஸ் வந்து எப்போது உங்ககிட்ட கைடன்ஸ் வருவாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் சிப்ளிங் அப்படின் போது எப்போவுமே தே லுக் அப் டு யூ, அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு கைடன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? எப்போது உங்கள் அட்வைஸ் கேட்டிருக்காங்க? ஆமாம், கேட்டேன், கொடுப்பேன். கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான அட்வைஸ்க்கு வந்திருக்காங்க? இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கேட்பாங்க ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த பையன் திஸ் பாய் புலிட் மீ, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணு. இஃப் த ப்ராப்ளம் கெட் வர்ஸ் டெல் யூ டீச்சர் ஆர் டெல் யூ பேரண்ட்ஸ். இப்போ டீனேஜ் அப்படின்னும் போது நிறைய சென்சிட்டிவ் இஷ்யூஸும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சென்சிட்டிவ் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறேன் நான். ஓகே, தட் குட் ஆல்சோ பி சென்சிட்டிவ். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபேக்ட் இந்த டைமில் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், இல்லை அந்த ஒரு குரூப்பில் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் இல்லையா? am I right in saying that? அண்ட் எப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லாமே அப்படி போன மாதிரி கூட ஒரு ஃபீலிங் இருக்கலாம், ஐயோ உங்கள் சப்போர்ட் இல்லையேன்னு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸையும் do you really honestly do you really share with your parents? அதையும் பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க? டிபெண்ட்ஸ். சில விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஐ திங்க் இது வந்து நான் ஷேர் பண்ணால் நல்லா இருக்காது. சில விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஐ வில் ஃபீல் ஓகே, ஐ நீட் டு ஷேர் வித் தெம், ஐ வில் பி கம்ஃபர்டபுள் டு ஷேர் வித் தெம். ஸோ இந்த கம்ஃபர்டபுளாக இல்லாத விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? யார் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அந்த விஷயத்தில்? அந்த விஷயத்தில் பார்க்க போனால் சிந்தா, நான் அங்கே வந்து இருப்பாங்க சில பேர் யூத் கைடன்ஸ், அவங்கக்கிட்ட கேட்பேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யலாம். ஸோ தே வில் கிவ் மீ சம், அவங்கள்ட்ட பேசினா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கா? சம் சென்சிட்டிவ் திங்ஸ் தட் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ சில விஷயம் ஷேர் பண்ண முடியாது பேரண்ட்ஸ் தனி. ஓகே பையன் இத்தனை ஃப்ரெண்ட் அதுக்கு மாதிரி. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இதில் தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம வாரம் இந்த மாதிரி சிண்டா மியூசிக், சிண்டா டான்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ போவோம். ஸோ அங்கே இருக்கிற மென்டோ ப்ரோக்ராம் ஆஃபீஸ் நம்மகிட்ட பேசுவாங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம லஞ்ச் டைமில் பேசுவாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அவங்க ஐடியா கொடுப்பாங்க, இப்படி சால்வ் பண்ண இந்த மாதிரி. ஸோ நல்ல விஷயம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுவும் வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பா அம்மா கேட்பாங்களா, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேன் வி சி தெம், இன்வைட் தெம் ஹோம், வி வாண்ட் டு நோ, இல்லை இவங்க கூட சேராதீங்க அவங்க கூட சேராதீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? என் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க சார், சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸை, கெட் டுகெதர் மாதிரி. பட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்காதா? அவங்க ஏன் சூஸ் பண்ணுறாங்க? யோசிப்பேன் ஏன் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சரி பரவாயில்ல கூப்பிடுவேன் சொல்லிட்டு கூப்பிடுவேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா பேசுறதுனால இந்த நிகழ்ச்சியை நிறைய இளையர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ இருக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்துட்டு எக்ஸ்போஜர் அதிகமாக இருக்குது. நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா, இன்டர்நெட், இது எல்லாத்தினாலையுமே அதனாலேயே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் வழி தவறி போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? நான் நினைக்கிறேன் அட்வைஸ் இருக்கலாம். யாருக்கிட்ட அட்வைஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், பெற்றோர்கள்னா நல்ல அட்வைஸாக இருக்கணும். நம்மளால யோசிக்கணும், இந்த அட்வைஸ் நம்மளுக்கு முடியுமா, நம்ம கேன் வி மேக் இட் என்னன்னு. அந்த மாதிரி ஆளுங்க பேசி நம்மளை டிசைன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் பின்னாடி. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பெற்றோர்களோட சப்போர்ட்டும் ஸ்கூலோட சப்போர்ட்டும், ஏன்னா எங்களுக்கு வந்து சிண்டா ஸ்கூலும் பெற்றோர் சப்போர்ட் ரொம்ப இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் உங்களை தான் கேட்போம். ஓகே, ஸோ இப்போ கேஷவன், நீங்கள் வந்து பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? யூனோ இந்த மாதிரி இளையர்கள் இருக்காங்க பெற்றோர்களுக்கு அப்படின்னா அவங்க எப்படிலாம் கைட் பண்ணணும்? ஹவு ஷுட் தே ஆக்சுவலி பி? ஆக்சுவலி பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க எதுக்கு படிக்கிறாங்க, அவங்களோட பர்பஸ், வை தே ஸ்டடிங் ஃபார், அவங்களோட பர்பஸ் தெரிஞ்சிட்டுன்னா அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ the first thing they need to know what are they studying for, the purpose. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட்பால், அவங்களோட டேலண்ட்ஸ், பேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அதில் அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்கள் அம்மா உங்க கூட உட்காந்து பேசுவாங்க, இல்லை உங்கள் அப்பா இல்லை வீக்கெண்ட் அந்த மாதிரி? வீக்கெண்ட் பேசுவோம், நிறைய நேரம் பேசுவோம். ஆனால் அப்பா கிட்ட கொஞ்சம் குறைவு, நான் வேலைக்கு போவார், வீட்டுக்கு ரொம்ப நான் தூங்கிட்டு. என்ன நீங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம் என்னது? உட்காந்து டிவி பார்ப்போம். டிவி பார்க்கும்போது காமெடியெலாம் பார்க்கும்போது சிரித்து பேசுவோம். அப்போ அவங்களோட ஓல்ட் டைம்ஸ் பற்றிலாம் பேசுவாங்க. ஓகே, ஸோ ரிலேட் பண்ணுவாங்க. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ரெண்டு பேர்கிட்டையும் விக்னேஷ் அண்ட் கேஷவன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே பேசுறது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. டீனேஜர்ஸ் அப்படின்றது வந்துட்டு அந்த டீனேஜ்க்குரிய அந்த ஒரு டோனில், அந்த ஒரு யூனோ மெச்சூரிட்டியோட அவங்க நல்லாவே பேசினாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஒப்பீனியன்ஸ், கருத்துக்களை நம்மளோட ஷேர் பண்ணதுக்கு. ஆல்ரைட், ஸோ இப்போ இன்னியோட டாபிக் யூத் கைடன்ஸ். இது சம்பந்தமாக நம்ம வந்துட்டு தேக்காக்கு போய் அங்கே நேர்களை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாமா? ஹாய், உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? விமலா, ஒர்க்கிங். உங்கள் பேர் என்னம்மா, என்ன பண்ணுறீங்க? ஜெர்மனி, நர்ஸ், கிளீனிங் நர்ஸ். உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? மீதா, ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லை என்ன ரிலேஷன்? லாஸ், மை பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ். சிஸ்டர் இன் லாஸ் ஒன்றா ஷாப்பிங் வந்திருக்காங்க பாருங்க. ஷாப்பிங் தானே? ஆல்ரைட் அம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் நிறைய இளையர்கள் இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் நாளையோட டுமாரோஸ் ஜெனரேஷன் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற இளையர்கள் நிறைய பேர் வந்து வழி தவறி போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி. இன் வாட் வே? ஸோ மெனி வேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போல்லாம் ட்ரெண்ட் மாதிரி, ஸ்கூலுக்கு போனோடனே உடனே ஒரு பாய் ஃப்ரெண்டு, அந்த வெளியில் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு மாதிரியாக நடக்கிறது, பொதுவே இந்த ஸ்மோக் பண்ணுறது, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம், அதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் ஸ்டைலுன்னு. பட் வாழ்க்கையில் இதெல்லாம் நாட் வெரி குட். கரெக்ட். என்ன தான் மாடர்ன் ஆனாலும் நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். யூனோ. பட் அவங்க இப்போ இப்படி வழி மாறி போகிறதுக்கு காரணம் யார்? மணி இல்லை. They got money, a lot of money. Nowadays parents all are working. அப்போ பிள்ளைங்களுக்கு கை பாக்கெட் மணி நிறைய கொடுக்குறாங்க. No. So what you cannot buy with money, right? Anything. So that's one of the reason. நம்மலாம் ஸ்கூலுக்கு போனப்போ பாக்கெட் மணி 10 காசு 20 காசு, அந்த வாழ்க்கை டிஃப்ரெண்ட். கரெக்ட். But we still will go like that and we survived like that. And I think the life is a beautiful life. Even I feel my children never enjoyed the real life like what we did. நாங்கள் ரியல் கம்பத்தில் அந்த ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. பட் அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க. அந்த காலத்தில் நம்ம இருந்தது வந்து இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்போ அந்த காலத்தில் வந்து இளையர்கள் வந்து கைடன்ஸ் பெட்டராக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? டு கோ ஆன் த ரைட் பாத். வாட் டு யூ திங்க்? I think they should go on it. Because parents ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். and then they don't have so much exposure outside. இல்லாதனால நம்ம ஸ்கூலுக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், அந்த
குரூப் ப்ளே விளையாடுவோம், இந்த நெய்பர்ஸ் கூடலாம் விளையாண்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருப்போம். இப்போ அப்படி இல்லை, எக்ஸ்போஷர் லாட்லாம். Lot of pubs, lot of this, that of, you go to North Point or you go to Causeway Point, any shopping centers, who is hanging around there? Teenagers. Doesn't matter which race, I'm talking all teenagers, So from where? Then they have money to go to McDonald's, this. It's not cheap crime. Yeah. So it's the freedom, I think. Maybe parents give too much of freedom, ellam sethu. ஸோ ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லிமிட்டுக்கு மேலே போனால் கண்டிப்பாக இவங்க வழி தவறி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, வாட் இஸ் யோர் லிமிட்? டு வாட் லிமிட் கேன் யூ லெட் தெம் பி? கேனாட் சே. சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க அப்புறம் ஒரு 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 ஏஜ் வந்து கல்யாணம்லாம் பண்ணுனா ரொம்ப நல்ல பிள்ளைங்களாகிடுறாங்கல்ல. ஐ திங்க் அப்போ ஒரு ஒய்ஃப் வரும்போதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போதோ ஒரு they change themselves. So I don't say they are bad boys, but it's just you want the freedom now. They will set opportunities. They say, oh, why not, we are young, we are youngsters, amma. That's how they say, correct? இவங்களை வழிக்கு கொண்டு வர என்ன செய்யலாம்? ஒரு வழி தவறாமல் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, how do you guide them? Parents ரொம்ப must talk to them, spend a lot of time with them, take care of them. அவங்க தான் மெயின் பர்சன் இல்லை. Even the government can do anything or anybody can do anything, but the parents also must look after. ஓகேம்மா, ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் சென்டா. இந்நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் சென்டா. வெல்கம் பேக் டு நீங்க சொல்லுங்க சீசன் 7. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற தலைப்பு யூத் கைடன்ஸ். பிரேக்குக்கு முன்னாடி பல நேர்களை சந்திச்சோம், அவங்களுடைய கருத்துக்களை கேட்டோம். இப்போ நம்ம ஸ்டூடியோவுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, திரு டேவிட். ஹி இஸ் த சிஇஓ ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்பவர்மெண்ட். அவர் வந்துட்டு அதன் மூலமாக நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு, நிறைய இளையர்களை சந்திச்சு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ஹி கண்டக்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க் ஷாப் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் யூத். ஸோ இன்னைக்கு நம்மளோட அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ண வந்திருக்காரு. ஸோ அவர் கூட பேசலாமா? வணக்கம் திரு டேவிட், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ திரு டேவிட், பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு இளையர்கள் அப்படின்னா அந்த ஒரு பீரியடே ஒரு பெரிய சவாலான பீரியடாகவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் தான் அவங்க வந்துட்டு ஒரு ஆம்பிஷன், ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் சமயம் இது. எப்படி பயணிப்பது அப்படின்னு அவங்க வந்துட்டு முடிவு செய்யும் ஒரு காலகட்டம் இது. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த குறிக்கோளை நோக்கி அவங்க பயணிக்கும் போது அவங்க வந்துட்டு என்ன செய்யணும், அவங்க சந்திக்கும் சவால்கள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, அவங்களுக்கு இளையர்களுக்கு நிறையா சவால்கள் இருக்குது. ஒன்று சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களுக்கு அவ்வளோ இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு that's why there's always always a benefit to have mentors who are adults who are ஏன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணலாம் அவங்கக்கிட்ட அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் to see things in a different light, to see things in a bigger perspective. ஸோ அவங்களோட சாய்ஸஸ் வந்து they are better choices that they have that they can make. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு யூத் கிட்ட நீ வளர போகிற, நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்டா, நான் வந்து thousands and thousands of ஸ்டூடெண்ட்ஸோட வேலை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் முக்கால்வாசி about 80% at the age of 60 அவங்களுக்கு தெரியாது என்ன ஆக போகிறாங்க, இன்னும் தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் இயர் அவங்க பாலி ஜேசிலாம் போக போகிறாங்க, ஆனால் இன்னும் தெரியல என்ன ஆக போகிறாங்க, என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட், ரைட்? ஆனால் அந்த 20% அவங்களுக்கு தெரியும் என்ன ஆக போகிறாங்கன்னு. ஆனால் அவங்க வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்த 10 ஆக்குபேஷன்ஸ் தான் தெரியும். டாக்டர், டீச்சர், என்ஜினியர், லாயர், அவ்வளோதான், ரைட்? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி
based on research, there are 12,000 job openings and opportunities. அதான் அவங்களுக்கு தெரியல ஏன்னா எக்ஸ்போஜர் இல்லை. ஸோ நம்ம அடால்ட்ஸாக வந்து ஒரு ரைட் அடால்ட் கூட மிக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து மோர் எக்ஸ்போஜர் கிடைக்கும். ஸோ மோர் எக்ஸ்போஜர் இருந்தால் அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கும் ஒரு பெட்டர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஓவர் தியர் ஃப்யூச்சர். ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாதனால தான் அவங்க ஃப்யூச்சர் கொஞ்சம் ஷேலோ, அவங்க கரண்ட்லி அவங்க ப்ரெசன்ஸ் கொஞ்சம் ஷேலோவாக இருக்குது. ஸோ அவங்களோட I think experience plays a very important role for them to and also to mix with the right people. That will help a lot for them as they are growing up. Right. But இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு ரைட் மென்டர் ஒரு ரைட் பர்சன் மாதிரி சந்திச்சாக்க they will guide them. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு இளையர்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அண்ட் அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி நான் வந்துட்டு ஒரு மென்டர் தேடுறேன் அந்த மாதிரிலாம் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதை வந்துட்டு எப்படி நம்ம செய்யலாம்? அவங்களை எப்படி அந்த ஒரு மென்டரிங் எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு? Actually most of the time when நம்ம கிட்ஸாக இருக்க போது actually those who have been experienced with the bad people, நானே ஒரு காலத்தில் அந்த மாதிரி கோபிகாட்டில் ரிலாக்ட் பண்ண போது நம்மளுக்கு வந்து ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எங்கள் தலைவர் கூடலாம் உட்காந்துருக்கோம், அவங்க கூட அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கணும்னு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ பிகாஸ் வி நோ வி லைக் டு சிட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் த அடால்ட்ஸ். அதே இந்த ரைட் சேனலில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு ரைட் அடால்ட் who wants to volunteer, who wants to know that அவங்க வந்து ஷேர் பண்ணி ஒரு நல்ல வழியில் காட்டலான்னு இருந்தால் you will be a very big benefit for every youth. Because I think many kids they also struggle அவங்க வீட்டில் வந்து right mentoring maybe இருக்காமல் இருக்கலாம். Right, some of them I work with kids, both parents are in jail. There are kids who are like that. They have parents, most of them, a lot of them are in single families, and the only parent have to work hard. So அவங்களுக்கு டைம் இருக்காது. So people who have time, who can do more than just their family, we need a lot of these people to come down and try to support these kids, because they need people who are adults to look up to them and they can learn from them as well. Just to give you a side experience, prisonல இருக்க போது அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ டீனேஜர்ஸ் வந்து ஆர்டிசியில் இருக்காங்க. ஆர்டிசினா ரிஃபார்மேட்டிவ் ட்ரைனிங் சென்டர். ஸோ அங்கே படிக்கணும்னா முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டீனேஜர்ஸ் தேர் தே கெட் தெம்செல்ஃப் இன்டு ட்ரபிள். கவுன்சிலிங் போகிறேன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்கில் இருக்கிற கீதாவை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ தே பிஹேவ் லைக் டீனேஜர்ஸ், தே பிஹேவ் லைக் கிட்ஸ் ஓவர் தேர். ஸோ சம் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் தே would take the teenagers and put them into an adult prison to study there. And when they go there, our mentality should totally change. They become mature. They don't fight. They behave themselves and they work as though they are adults. So it's because they are starting to mix with these right people and the adults. So I think mixing with the right people and mixing with adults plays a very big role. பட் இது வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தான் இவங்க வந்துட்டு அதை கற்றுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ வை கான் தே, வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் இவங்க வந்துட்டு இதை வந்து வெளியே இருக்கும்போதே கற்றுக்கிறது, அந்த பாசிபிலிட்டி வந்து என்னன்னு நினைக்கிறீங்க? I think youth, most important, they need to be aware. அவங்களுக்கு வந்து the one thing that will affect them is influence. Right, if they are not aware, அவங்களுக்கு வந்து அந்த they can be influenced easily. Right, கூட்டாளி என்ன செய்யறானோ அதுதான் செய்யணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் இருக்கு. அது ப்ரெஷர் சொல்றாங்க, actually is influence. Right, we are all influenced by something. In fact, my young times, my biggest influence, I thought it was my friends lah. But yes, it is my friends. But more than a higher source of friends, I was influenced largely by Indian movies. Right, so I love Indian movies, and if you see அது நல்ல விதத்துல சொல்றீங்களா இல்ல எப்படி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, எப்படி உங்களை மாத்துச்சு? நல்ல விதத்தில் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா 95% of all Indian movies ends with one common theme. Right, before the happy ending, there will be the fight scene. Even if you are the hero, if something happens to your family, the only way to resolve the problem is revenge and fight. So my influence is, if anything happens to me, the only way to resolve the problem is revenge. அது சண்டை போட்டு அதை சால்வ் பண்ணோம். ஸோ அதனால தான் நானும் ரொம்ப சண்டையில் நானே இன்வால்வ் ஆனேன். பிகாஸ் சண்டை in the sense like அடிதடி. எஸ், வெட்டு குட்டுலாம். எஸ், ஸோ ஒரு ஆளை வெட்டி இருட்டு நாள் வெட்டி இருக்கோம் வேற. ஸோ ஐ also have a lot of experiences stabbing people, rioting, and most of these came from influences. Right, ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கும் வந்து அந்த ஒரு ரைட் கைடன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு அந்த டைம். இன்ஃபேக்ட் 1990s சொன்னால் இப்போ வந்து வெரி டிஃப்ரெண்ட். நான் வந்து 1990s ஸ்கூலில் இருந்தேன், செகண்டரி ஸ்கூலில் 1994. ஸோ
அந்த டைமில் இருக்க போது there's no such thing as counseling, emotional support. The only person நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து discipline master இல்லைன்னா teachers, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைம்ல சின்ஸ் உங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் யாரும் இல்லைன்றதுனால நீங்க யார்கிட்ட போய் கன்ஃபைட் பண்ணுவீங்க? So there's no one to confide. No, not even friends. You didn't have friends. That's why I chose to go with my gang friends. ஏன்னா அங்கே இருக்கிற actually gang பார்த்தீங்கன்னா அது ஒரு form of family. When you have a broken family at home, sometimes இது ஒரு alternative family. So how did you go and join them? எப்படி வந்து நீங்க அந்த இதுக்கு போனீங்க? So actually நான் வந்து வந்த ஸ்கூல் வந்து quite a neighborhood school. அப்போ 1990s quite very different. Now it's very different. Now it's a very good school. Last time that I studied was in Amokyo, very notorious. At least about 60% of them in the school were gangsters. Okay. It's a huge group of gangsters. There was one time, I was also Sinda tuition. I was going through Sinda tuition, right? So there was one guy who's from other school came to our school to do oral for his Tamil. And my school friends, they don't like him. All different gangs, they all say, why you stare at us? He didn't even stare, and 50 over people beat him up, right, in the school. So all from different gangs. seriously surprised that அடிக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க? மத்தவங்க என்ன பண்ணாங்க? They just join in, right? They just join in. But what about the elders? So there's no one interfere at that point of time lah. It's only after the whole thing there was public caning and all these things. But at that point of time, no. Nobody was there. Of course, if psychology la pathina, there's this thing called in group versus out group, right? Whenever you have an in group, you tend to suddenly you will support them, right? So even though among the gangs they don't like each other, now they see themselves as versus someone else from other school, so they tend to join together, right? So and the guy was poorly beaten up, right? So it's quite sad to see, right? So it was quite a big group of gangsters in my school. And so இது எந்த வயதுல? Secondary சொன்னீங்க. Yes. So sec 1, sec 2, I wasn't in a gang yet. At the time la வந்து nowadays primary school also start join gangs. But that point of time, at least about sec 3, then you start to join gangs. So it was, they still 15, have some 16. ethics lah, you know. 15, 16, then they join gangs. So 15 years old was when I started to join gangs. In fact, from the age of 15 to the age of 18, before I went into prison, I was in 9 gangs, one after another. And it wasn't me who wants to change my gang. I was with a head man. He had a lot of trouble, trouble. So our gang மாத்தும் போது நானும் அவங்க கூட follow பண்ணோம். But I didn't know when I was, every time he changed gang and I follow him, I was actually accumulating more enemies and more fear into my life. So every time நான் வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஒரு knuckle duster, ஒரு பாறாங், ஒரு எக்ஸ் அதோட தான் வெளியே போகணும். வீட்டு விட்டு வெளியே போகும்போது ரொம்ப பயம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து பட் உங்க வீட்டை விட்டுட்டுனா somebody must have been at your place இல்லையா? அம்மாவோ அப்பாவோ யாராச்சும். So அவங்க வந்து எதுவுமே சொல்லலையா? Somebody has been on our place. யாராவது உங்க அம்மா அப்பா இருந்தா? Oh, actually my parents we don't really involve. I mean they won't know இல்ல நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க at some point உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரலையா நீங்க இப்படி because I come from a family where they work hard, right? But they had no time for us to communicate. So there wasn't a fair amount of communication. So the only, even seeing TV, in fact I studied psychology, there's a research done that if you, the lesser you eat with together as a family, the more chances of you going to jail. Right. So and data but psychology so what I'm trying to say is even at my house, right, we don't even eat together. Okay. The only time we eat is when we see the TV, so one way communication. Siblings? I have one brother, so அவங்க கூட உங்க ரிலேஷன்ஷிப் my relationship with him was good lah, but அவர்கிட்ட நீங்க கன்ஃபைட் பண்ணனும் அப்படினு தோணலையா? Yes, but he wasn't a good role model as well. So I followed exactly. In fact, brothers and sisters are the closest to anyone who can influence a person, right? So my brother was the closest to me. So he joined gangs. I wanted to join gang. He started pick up smoking. I followed smoking. He wear this clothing. I want to follow him. Everything he do, I want to follow because he's the closest in terms of age, in terms of familiarity. So that's why older brothers and older sisters are very important because they play a very big role in role modeling, right? So most of my things I copied from him, right? And that's when I get but to come back, we didn't have much communication back then. So that's why I have to, even if I have something, they won't suspect because we have no time to talk about it as well. Yeah. So that's why I ended up with joining gangs.
and getting into a lot So of trouble. எந்த ஸ்டேஜ்ல வந்து you started feeling remorse like இல்ல நம்ம வந்துட்டு இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத எந்த ஸ்டேஜ்ல நீங்க at what point did you realize that? Actually, certain people they will change by மற்ற ஆள் பார்த்து அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. வா அவனுக்கு வந்து ஒரு ஜெயில் போயிட்டான், அவனுக்கு ஜெயிலில் வந்து 8 வருஷம் இருக்கும் 10 வருஷம் இருக்கும், ஐயோ எனக்கு வேணாம்னு சொல்லி they will change. Some people have to experience it, but they are given a warning, then they will change. வா ஐயா ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டேன், ஸ்டேஷனில் ஒரு 2 நாள் கூட இருக்க முடியல, எப்படி நான் வந்து 2 வருஷம் இருக்க போகிறேன், பரவாயில்ல மாறிடுவோன்னு. ஸோ என்னோட வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம், ரைட். I was totally very stubborn in terms of change. சொல்ல போனால் நான் வந்து ஒரு ஸ்டெபிங் கேஸ்க்கு மாட்டி 10,000 வழி பேல். எங்கள் அம்மா வந்து we are from a poor family then, so I asked my mom go and ask my auntie to bail. So 10,000 வழி பேல் பண்ணி வெளியே எடுத்து 2 வாரத்தில் இன்னொரு ரைட்டிங் கேஸ், திருப்பி உள்ளே போனேன். திருப்பி உள்ளே போய் 15,000 வழி பேல். No more relatives came to help, and my mom she went to remand. She saw me crying and she was so depressed, and she sold the house to get a loan from somewhere to bail me out. வெளியே வந்து 4 மாதம் திருப்பி 3வது writing. So I didn't change. Then the judge, third time the judge said no bail offered, right? No more bail offered, and I was stayed inside. Right, and in fact, I got about 6 writing cases in total, right, Sanda cases. And the third time, no bail offered, right, and even inside, I didn't really change. So right? What was this anger? In the கோவம் வந்து what was the ஏதோ ஒரு இருக்கு ஒரு கோவம், அது என்ன கோவம் உங்களுக்கு ஒரு இளையரா என்ன கோவம் இருந்துச்சு? Actually, now to tell you the truth, I'm not an angry person. I'm a person who wants love. Okay. It was so your love, riot was because you wanted love. Yes. அது என்ன ஒரு satisfaction கிடைச்சு நீங்க riot பண்ணா end of it என்ன satisfaction கிடைச்சு? Because I was there to defend my friends and to stand up for my friends. Okay. And for them, this is my family, and I'm willing to give everything to my family. Okay. So that was my mindset. And deep down, all of us want love. Right? That's why we don't get it in the right places. We ended up finding it in the wrong places. It comes from different forms: attention, affection, affirmation. Ellame. Just to give you an example, now every kid wants affirmation. We want to be encouraged. We want praises in our life. And parents, they tend not to praise a lot especially when baby time. Yes, full of thousands of kisses, right? But when you grow up, you don't praise them anymore, right? And we only tend to find fault, or most of the time. And I remember the time when my mom, when I was young, she said I was a good boy. It was outside a temple, and I can remember it very clearly. And I look back, நான் நினைச்சு பார்த்தேன், ஏன் எனக்கு அவ்வளோ கிளியரா இருக்குன்னா, because that was the only time she did it. She appreciated it. Okay. Yes, it was only one time, so I can remember it clearly. If it was thousands of times, I would have forgotten it, right? But we are empty of praises, right? So when I was in a gang, மொதல் தர ஒரு ஆளை சொருவ போது என் கூட்டாளி எல்லாம் சொன்னாங்க, வா உன் மாதிரி யாரும் இல்லைல்ல. So and the praise gives me excitement, and it shot me high, right, in my adrenaline, and I just feel excited. நம்ம இன்னொரு கேஸ் செய்வோம், அப்பதான் என் கூட்டாளெல்லாம் praise பண்ணுவாங்க. We wanted praise, right? So in fact, even in school it's like that. Some students get caning, so people will talk about it. So they do more cases, so people will talk to them because they are lack of praises, right? So and I started to do all the wrong things because of I want the praises from my friends. So when did you start getting real love? நீங்க வந்துட்டு change பண்றதுக்கு? Who gave it to you? When I was in prison, my mom was a very big reason why. I mean, I got love. 8 years I was in jail, right? From the age of 18 to the age of 26. Kids here can be enjoying their life. I was in prison for 8 years. And in the 8 years, without fail, was my mom who came to visit Daily, me. every Yes, day? not every day, once a month. Okay. Right? And she will come. She will only take leave for this only reason. No matter, and it's not easy to come there. It's very hot. It's very far. Right back in Changi area, so she will take a bus all the way 2 hours, and then she will just come in to visit me. And she only spend time 20 minutes behind a glass. You can't even touch each other. So அதோட பார்த்துட்டு then the next month she'll come and she'll write letters. So her love was very important to me at the point of time, because I've seen people inside who have
families who gave up on them. Right, but my mom did, and I feel very appreciative. Even though actually I came out and I fought another battle, another event, and I went in again. So actually I was in prison for 18 months, came out, took revenge, and went in for another 6.5 years in the short break. So it was a total of 8 years. So even though I didn't change the first time, and I've done like so many wrongs and come out of bail, and still did so much nonsense. And Amma, she just didn't give up. And she never complained, she never blamed me, she just... never got angry with you? She got angry, but she didn't show it. She maybe just keep it to herself. Right? Definitely every mom would be angry for this. இல்ல அத வந்து உங்ககிட்ட காட்டல அப்படின்றது தான் very important. Yes. She just showed her sacrificial love. So that was very important. That kept me going in these all 8 years that I was inside. Right? Of course, now I think the best thing that helped me also was my newfound faith as well. So spirituality helped me a lot. Because to tell the truth, all of us need compass in life. Everybody, nammalukku ellame guidance venum. Right? When I was young, my guidance was the supreme source of Indian movies lah. So that was my values. You see, whatever they teach me, I will do. In fact, just to tell you another thing, Indian movies, when the couples get together and the parents don't approve, they tend to run away from home. Right? And in Singapore, a lot of girls do that as well. Because the movies tell them, if your parents don't allow you, you run away. Did you do that? I'm not a girl, but I have run away from home. Yes. Okay. I've run away 2-3 times before. I have a lot of class friends who have run away from home as well. Right. So அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே ஒரு right set of friends நீங்க வந்துட்டு மீட் பண்ணீங்களா? Do you have better friends now today? Yes. Friends is something that you have to, work hard to get, right? Because one of the reason why you trap I go back to the same old friends. That's why I got 3 cases, 3 times needed bail, because I don't want to start all over again. We call it effort justification in psychology. நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டாச்சு இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து. இப்போ நான் எல்லாமே விட்டுட்டு திருப்பி ஆரம்பிச்சு எங்கே போய் கூட்டாளியை தேடி எல்லாம் செஞ்சோன்னா இட்ஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் மீ டு கோ பேக் டு மை ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் தட் இஸ் த மிஸ்டேக் because we are not willing to start all over again and have a blank slate and say, okay, we start all anew. But when I came out, I wanted to step up and say all anew, and that was the one that gives me going for a very long time. If not, I think I've seen people who came out, they go back to the friends and they went back to prison again. So neighborhood, seeing the old friends alone plays a very big role whether you want to change or not as well. ஓகே, திரு டேவிட் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவருடைய அனுபவங்கள் வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பாடமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். ஆனா இந்த இடைவேளைக்கு பிறகு இது நீங்க சொல்லுங்க சீசன் 7. இந்நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் சிண்டா. இந்நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் சிண்டா. வெல்கம் பேக் டு நீங்க சொல்லுங்க சீசன் 7. டேவிட் கிட்ட பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாமா? ஸோ திரு டேவிட், நீங்கள் வந்துட்டு உங்கள் காலகட்டத்தில் வந்து இந்த கவுன்சிலிங் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இல்லை அப்படின்ட்டு சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இருக்குது ஸ்கூலில், பிகாஸ் தேவ் ரியலைஸ் தட் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தாக்க இப்போ இருக்கிற இளைஞர்களோட சேலஞ்சஸ் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து we are the இன்டர்நெட் ஏஜ்னு சொல்கிறோம். ஸோ there's a lot of different sets of challenges இப்போ உள்ளது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து சண்டை போட்டு இல்லைன்னா கேனிங் வாங்கி நம்ம வந்து ஆள்கிட்டேருந்து ப்ரைஸ் வாங்குகிறோம், அஃபர்மேஷன். இந்த ஏஜில் வந்து a lot of young people tend to rely on internet. For example,
ஒரு போஸ்டிங் போட்டு ஆள் லைக் பண்ணா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் praise. Wow, so many people subscribe to my YouTube video. அது ஒரு form of achievement. They tend to look at different ways to find achievement nowadays. Boys, a lot of them, some of my students, they spend about 7-8 hours in gaming because they tend to get a lot of achievement from there. Even adults, they love Candy Crush because Candy Crush give them achievement, right? So internet has played gaming. All this technology has played a ரொம்ப பெரிய role to young people nowadays as well. So இது எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமிங்கில் வச்சுக்கிங்க they lack priority and அவங்களுக்கு தெரியல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். they want to play and enjoy it for the moment. Every time the same psychology is for the moment. இப்போ வந்து என்ஜாய் பண்ணுவோம், ஃபியூச்சர் வந்து அப்புறம் யோசிச்சு பார்த்துக்கலாம். அதோட எக்ஸாம் லாஸ்ட் வீக் வரப்போது தான் they start think hard. But because the lack of priority, அதனால தான் they tend to lose out from those who have been consistently working hard. So they take, I think big word, they take things for granted னு சொல்லலாம். இப்போ வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஈவன் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் a lot of money and resources to the schools and support. So there's so much help given, right? But they still tend to whine over it, complain, and they take it for granted னு சொல்லலாம். So that is one thing lah. They lack resilience னு சொல்லுவாங்க. Some people call it the strawberry generation because அந்த resilience இல்ல, and willpower இல்ல. So they take it for granted னு சொல்லலாம். So I think kids need to know their priority and to continue to build resilience in them lah. To work hard, to know life nothing comes easy. You know, when I used to share stories with my students to shock them sometimes. Like for example, one of the things I usually tell them is they are going to, some of them are going to go poly, university, or diploma degree எடுக்க போறாங்க. And they are going to get about 2,500 to 3,000, right? That's how they're going to get. Maybe later on, in years later, so they will have, if they married, they will have about $6,000 at the end of every month. And my monthly expenses, I live in a simple house, you know, with a simple family, and my expenses monthly is about $5,000. And then they realize, then how, if I don't even get a university, you know, like life முடிஞ்சிது. Adults, some people, they tend to think a bit more seriously of their life. I think we need to continue to shock them of the future, so they won't take this for granted lah, what they have now. If not, they will just lay back, chill, relax one corner, அந்த மாதிரி ஒரு attitude ஆயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சைபர், அதாவது இன்டர்நெட் மூலமாக பிள்ளைங்க வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு சொன்னீங்க. இதை தவிர வேற என்னெல்லாம் பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? I think there are நிறைய challenges இருக்கு. ஆனால் to summarize, I think parents also play a very important role. I just want to ஒரு மாடல் கொடுக்குற மாதிரி இருக்கு. I feel like giving one model where parents and children can use this and they can help each other, because ultimately ரெண்டு பேருமே help பண்ணணும் each other. Children cannot say I'm younger, I must expect parents to help me, right? And they, even when I came out of prison, my father and I didn't have a good relationship, but I didn't want to wait any more longer to wait for him to take the first step. Now when I take the first step, I ask him, அப்பா எப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் சாப்பாடு வேணுமா? So I take the extra effort, so we don't have to wait for them, right? Just to give you a simple idea, I use the word raise lah, R-A-I-S-E, right? To raise a child, right? So firstly, you need to respect each other. Adults might think we only need respect, the children have to give respect. But actually, to tell the truth, every human needs respect. And when you give teenagers respect and you tell them that I'm respecting you, they feel happy and they will listen to you, right? So they want to know that they are respected. Secondly is we need to continue to appreciate every single thing. ஒரு child வந்து ஒரு C ஓட வந்தா, first thing we want to do is why you never get a B. But if we have the appreciation for whatever they do, we call it strengths based. You always look at the strengths over them lah. So we always appreciate them, and they won't tend to go into the wrong ways and find appreciation in the wrong way, because everybody wants to be appreciated. I is for influence. We need to influence each other. Even children, I have children who loves to go out with their parents, but the parents have no time. But they also have to make an effort and to arrange something that they can bring their parents out. Don't just wait for parents to find time and then bring them out as well. So influence each other, especially
for parents, you influence them in the right values and beliefs, and don't rely on Indian movies. So parents have to do a lot of influencing for the kids, the right values, the right beliefs, the right character, right attitude. We're talking about the S. I call it the stroke, or you can call it sayang. So what we want to do is to there's a whole profiling that we do for parents called 5 love languages. There's touch, there's acts of service, hugs, quality time, and words of affirmation. There's 5 different ways. And after they do the profiling, parents, some of them will say, oh, the love language for me is you hug me. And for the kid, my love language is spend time with me. So they don't know what's their love language, right? But if you know their love language, you can stroke them in the right way, they will feel loved. They will feel love. So I think you need to know how to stroke them, and finally is always encourage them. They will have dreams. You say, the kid come and say, I want to be a soccer player. You cannot come and straight away say, soccer player, you will never make money, right? So they need to be always encouraged, even though things might change along the way. And also for children, they need to encourage their parents, because parents also work very hard, right? And they spend a lot of time, and they need to look at each other. They need to empathize and see the other person's point of view as well. They will really solve a lot of problems for them, right? So I think that would be the big thing for children and parents to use this as well. You've chosen a different path. நீங்க வந்துட்டு யூத் வந்து கவுன்சில் பண்றீங்க, ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது? Or every person in our life, நம்மளுக்கு biggest question, one of the biggest question நம்மளுக்கு தேவை to ask is, what am I here for? And that will help us to find a lot of satisfaction in our life. And most of the time when you want to find the answer of why am I here, what am I born for, you will go back to your childhood. And you realize there's something missing there that I didn't resolve, that I want to come back and resolve this. And you will find satisfaction all your life doing it. And for me, நான் சின்ன வயசுல இருக்கும்போதே நான் I had my own challenges, and I went through so much mess. And I don't want every kid to go through that mess. And that gives me satisfaction, because what I'm doing now is not a job. It's I'm living my purpose. I'm living my mission, and I'm excited every single day, because I know I'm trying to make a difference to every youth, that they will not mess up their life. And it gives me very, very high satisfaction. நிறைய பாடங்கள் உங்கள் அனுபவத்திலேருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் அஸ் டுடே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய நேர்களை சந்தித்து பேசினோம். அப்புறம் திரு டேவிட் அவருடைய அனுபவத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்றைய இளையர்கள் பார்த்தீங்கன்னா நாளைய தலைவர்கள். ஒரு நாட்டோட எதிர்காலம் வந்துட்டு அவங்களுடைய இளையர்கள் தான். அது வந்துட்டு எவ்ரிபடி வில் ஹேவ் டு அக்ரி டு இட். ஸோ அப்படி பார்க்கும்போது இளையர்கள் வந்துட்டு அவங்களுடைய குறிக்கோள் என்ன, அதை நோக்கி எப்படி பயணம் செய்யணும், வழி தவறாமல் எப்படி வந்து அதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்றது வந்துட்டு அதில் உறுதியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். கண்டிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் திரு டேவிட் சொன்னதும் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பெற்றோர்கள் தவிர இளையர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இதை நீங்க சொல்லுங்க சீசன் 7. இந்நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் சிண்டா.